அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் இறை இல்லங்கள், இஸ்லாம் பள்ளிவாசல்களுக்கு வழங்கக்கூடிய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொண்டால்தான் ஏன் இப்படிப்பட்ட சிறப்புகளை இறைவன் இந்த இறையாலயத்திற்கு வழங்குகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். புகாரியிலே 450வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் பனா மஸ்ஜிதன் யப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹி பனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னah. யார் மன தூய்மையுடன் இறைவனுடைய திருமுகத்தை நாடி அவனுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகின்றாரோ, ஒரு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை எழுப்புகின்றாரோ, அவருக்கு இறைவன் அது போன்ற ஒரு வீட்டை சொர்க்கத்திலே வழங்குகின்றான். இந்த உலகத்திலே இறைவனுக்காக அவனை வணங்கி வழிபடுவதற்காக ஒரு ஆலயம் எழுப்பப்படும் என்றால் அதற்குரிய கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை தான் தருகின்றான். சொர்க்கத்திலே அவனுக்கு ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக பள்ளிவாசல் கட்டக்கூடியவர்கள் அதை மன தூய்மையோடு இறைவனுக்காக நிர்மாணம் செய்திருப்பார்கள் என்றால் அதற்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. இறைவன் தனக்காக ஆலயத்தை எழுப்பக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு சிறப்பை அல்லாஹ் வழங்குகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. இந்த உலகத்திலே இறைவனுக்கு மிகவும் நேசமிக்க ஒரு இடம், இறைவன் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு இடம் எதுவென்று சொன்னால் மசாஜிதுஹா, இந்த உலகத்திலே உள்ள பள்ளிவாசல்கள் தான். அபுகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா, இறைவனுக்கு இந்த உலகத்தில் மிக வெறுப்பிற்குரிய இடம் கடை வீதிகள் தான் என்று பள்ளிவாசலுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். என்ன காரணம்? இந்த பள்ளிவாசலுக்கு வரும்பொழுதுதான் இறைவனுடைய அச்சம், இறை பயம் நமக்கு மென்மேலும் அதிகரிக்கின்றது. அதே நேரத்திலே கடை வீதிகளுக்கு நாம் செல்லும் போது காணக்கூடாத காட்சிகளை நாம் பார்க்கும் போது, இந்த உலக இன்பத்திலே நாம் மூழ்கிவிடும் போது அங்கு நம்முடைய இறையச்சம், இறைவனுடைய பயம் குறைந்து விடுவதை பார்க்கின்றோம். இதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, இறைவனுக்கு மிக பிரியமான இடம் பள்ளிவாசல்கள் தான். அபுகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா, இறைவனுக்கு மிக வெறுப்பிற்குரிய இடம் கடை வீதிகள் என்று பள்ளிவாசலுடைய சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். எந்த அளவிற்கு இந்த பள்ளிவாசலை நோக்கி நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் மார்க்கம் நன்மையை வழங்குகிறது. எவ்வளவு தூரத்திலிருந்து ஒருவன் பள்ளிவாசலுக்கு வருகின்றானோ அந்த அளவிற்கு அவனுக்கு நன்மை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி வராஹ அஅத்தல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னah, யார் காலையிலோ மாலையிலோ பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருகிறாரோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு தங்குமிடத்தை ஏற்பாடு செய்கின்றான். பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருவதற்கே மார்க்கம் கூலியை வழங்குகிறது. நாம் பள்ளிவாசலுக்கு வருகின்றோம், ஒது செய்கின்றோம், தொழுகின்றோம், இதையெல்லாம் விட இறைவனுடைய ஆலயத்தை நோக்கி நடந்து வருவதற்கே கூலி வழங்குகின்ற ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தான். இதன் மூலம் நாம் பள்ளிவாசலின் சிறப்புகளை நன்றாக வழங்கிக் கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள்,
அலமுன் நாசி அஜ்ரன் ஃபி ஸலாத்தி அபஅதுஹும். தொழுகையிலே அதிகமான நன்மையை பெறக்கூடியவர்கள் யார் தெரியுமா? எவர்கள் தூரமான இடத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருகிறார்களோ இவர்கள்தான் அதிகமான நன்மையை பெறுகின்றார்கள். அபஅதுஹும் மம்ஷன், எவர்கள் நடந்து தூரமான இடத்திலிருந்து நடந்து வருகிறார்களோ இவர்கள்தான் அதிகமான நன்மையை பெறுகின்றார்கள். வல்லதி யன்தஜிரு ஸலாத்த ஹத்தா யுஸல்லிஹா மஅல் இமாமி அலமு அஜ்ரன் மினல்லதி யுஸல்லி சும்ம யனாம். வீட்டில் எழுந்து தொழுதுவிட்டு அப்படியே தூங்குகின்றானே, இவனை விட எவன் ஒருவன் பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் எப்பொழுது தொழுகை நடத்துவார் என்று எதிர்பார்த்து இமாமோடு ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்கின்றானோ இவன்தான் மிக அதிகமான கூலிக்கு சொந்தக்காரன் என்று இந்த பள்ளிவாசலை சிறப்பை பற்றி நம்முடைய மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக போதிக்கின்றது. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, அழகு அற்புதமாக சொல்கின்றார்கள், ஃபஇன்ன அஹதக்கும் இதா தவல்லஹ ஃபஅஹ்ஸன. உங்களில் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே அழகிய முறையில் உது செய்து வஅத்தல் மஸ்ஜித லா யுரீது இல்ல ஸலாம், தொழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வேறு எந்த விதமான எண்ணமும் கொள்ளாமல் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர் பள்ளிவாசலை நோக்கி வருவார் என்று சொன்னால், லம் யஹ்து ஹத்வத்தன் இல்லா ரஃபஅஹு அல்லாஹு பிஹா தரஜத்தன். அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் இறைவன் அவருக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்துகின்றான். இறை ஆலயத்தை நோக்கி நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு எட்டிற்கும் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொர்க்கத்திலே அந்தஸ்தை உயர்த்துகிறது என்று சொன்னால், இந்த இறையாலயங்களின் சிறப்புகளை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் இறைவன் நன்மையை வழங்குகின்றான். அவர் பள்ளிவாசலில் நுழைகின்றவரை அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் இறைவன் ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான். இப்படிப்பட்ட சிறப்புகளை நம்முடைய மார்க்கம் இறையாலயத்திற்கு வழங்குகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுடைய ஒழுங்குகளை நமக்கு மிக அற்புதமாக சொல்லித் தந்தார்கள். உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக சொன்னார்கள், நீங்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைவதற்கு முன்பாக ஃபல்யகுல் அல்லாஹும் மஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதி. நீங்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்றீர்களா, நுழைவதற்கு முன்பாக இறைவா உன்னுடைய அருளின் வாயில்களை எனக்கு திறந்தொள்வாயாக. பள்ளிவாசல் என்பது இறைவனுடைய அருள் இறங்கக்கூடிய ஒரு இடம். இறைவன் தன்னுடைய நன்மைகளை வாரி வாரி அளிக்கக்கூடிய ஒரு இடம். அது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் இறைவனுடைய அருள் பொழியக்கூடிய இடத்திற்குள் நுழையவிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் பள்ளிக்குள் நுழைவதற்கு முன்பாக அல்லாஹு மஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதி, இறைவா உன்னுடைய அருள் வாயில்களை எனக்கு நீ திறந்து விடுவாயாக. வஇதா ஹரஜ, நீங்கள் பள்ளியிலிருந்து வெளியேறினால் ஃபல்யகுல் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக, இறைவா நான் பள்ளியில் இருக்கும் போதும் உன்னிடம் அருளை வேண்டினேன், இப்போ நான் வெளியேற போகின்றேன். இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக, உன்னுடைய அருளை எனக்கு நீ தாராளமாக தருவாயாக. நான் உன்னிடம் உன்னுடைய அருளை வேண்டுகிறேன் என்று அவர் சொல்லட்டும். பள்ளிவாசலுக்குள் நுழையும் போதும் ஒரு ஒழுங்குமுறையை மார்க்க நமக்கு கற்றுத் தருகிறது. அதுபோல் நீங்கள் பள்ளியிலிருந்து வெளியேறுகின்றீர்களா, அப்போதும் இறைவனுடைய அருளை கேட்டவர்களாக நீங்கள் வெளியேறுங்கள் என்று பள்ளிவாசலை கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக போதிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த பள்ளி வாயிலை எந்த அளவிற்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இதா தகல அஹதுக்குமுல் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்அத் தொழாமல் நீங்கள் உட்கார்ந்து விட வேண்டாம். இறைவனுடைய ஆலயத்திற்குள் நுழைந்தால் நாம் அங்கே அமர வேண்டும் என்று சொன்னால் 2 ரக்அத் தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசலுடைய காணிக்கை தொழுகை தொழுத பிறகுதான்
அந்த ஆலயத்திலே அமர வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் இந்த பள்ளிவாசலின் ஒழுங்கை நமக்கு கற்றுத் தருகின்றது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசல் என்கின்ற அந்த ஆலயத்தை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தினார் என்று சொன்னால், புகாரியிலே 855வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் அக்கல சூமன் அவ் பஸலன் ஃபல்யஅ்தஸில் மஸ்ஜிதனா வயக்உத் ஃபீ பைத்திஹி. உங்களில் எவர் வெள்ளப்பூடை சாப்பிட்டிருக்கின்றாரோ அல்லது வெங்காயத்தை சாப்பிட்டிருக்கின்றாரோ, பச்சையாக கெட்ட வாசனை தரக்கூடிய பொருட்களாகிய பூண்டையும் வெங்காயத்தையும் எவர்கள் பச்சையாக சாப்பிட்டிருக்கின்றார்களோ அவர்கள் நம்முடைய பள்ளிவாசலுக்கு வந்துவிட வேண்டாம், அவர் தன்னுடைய வீட்டிலேயே அமர்ந்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசல்களை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒழுங்குகளை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். நாம் இறைவனுடைய ஆலயத்திற்கு வருகின்றோம், வரும்போது நம்முடைய வாயில் துர்வாடை வந்துவிடக் கூடாது. நாம் பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை பச்சையாக சாப்பிடும் போது வாயிலே துர்வாடை ஏற்படும். இதன் காரணமாக மக்களும் வெறுப்பார்கள். மக்கள் எதை வெறுக்கின்றார்களோ அதே போன்று மலக்குமார்களும் அந்த வாடையை வெறுக்கின்றார்கள். எனவே நீங்கள் பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டுவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து விடாதீர்கள், உங்கள் வீடுகளிலேயே அமர்ந்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. சொன்னால் இந்த பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை நாம் எந்த அளவிற்கு இது மிகச் சிறந்த இடம் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஅய்தும் மை யபிஉ அவ் யப்தாஉ ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலிலே வியாபார கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்பவர்களை நீங்கள் கண்டால் அவர்களை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள், லா அர்பஹல்லாஹு பி திஜாரத்திக், அல்லாஹ் தஆலா உன்னுடைய வியாபாரத்தில் லாபம் இல்லாமல் ஆக்கட்டும். ஏனென்றால் பள்ளிவாசல் என்பது இறைவனை நினைப்பதற்குரிய இடம்தான். அங்கு இறை நினைவை போக்கக்கூடிய கடை வீதிகளை போன்று அந்த இடத்தை நாம் ஆக்கிவிடக் கூடாது. ஏனென்றால் இறைவனுக்கு மிக வெறுப்பிற்குரிய இடம் கடை வீதிகள். கடை வீதியில் நடைபெறக்கூடிய காரியத்தை பள்ளியில் நாம் நடத்திவிடக் கூடாது. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அதுபோன்று பள்ளிவாசலிலே காணாமல் போன பொருளை ஒரு அறிவிப்பு செய்கின்றான். எங்கோ காணாமல் போய்விட்டது, தெருவிலே காணாமல் போய்விட்டது, பள்ளிவாசல் வந்து செய்து அறிவிப்பு பண்றது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், எவன் ஒருவன் இந்த மாதிரி எங்கோ காணாமல் போன பொருளை பள்ளிவாசலிலே அறிவிப்பு செய்வதற்காக வந்தால் நீங்கள் அவனை நோக்கி சொல்லுங்கள், லா ரத்தல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு அந்த பொருளை திருப்பி தராமல் இருக்கட்டும். ஏனென்றால் பள்ளிவாசல் என்பது இதற்காக கட்டப்பட்ட இடம் அல்ல. இங்கு வியாபாரம் செய்வது கூடாது, இங்கு காணாமல் போன பொருட்களை அறிவிப்பு செய்வது கூடாது என்று பள்ளிவாசல் என்பது முழுக்க முழுக்க இறை நினைவை ஏற்படுத்தக்கூடிய இடமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு போதிக்கின்றது. பள்ளிவாசல்களிலே அங்கு அமைதி ஏற்பட வேண்டும். அங்கு கூச்சல் குழப்பம் சப்தம் இடுவதை கூட மார்க்க நமக்கு கடுமையாக கண்டிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கின்றார்கள். புகாரியிலே 635வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு தடவை பள்ளிவாசல் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிற்கு செல்கின்றார்கள். ருக்குவிற்கு போகும்போது ஓடி ஓடி வந்து தொழுகையில இணையக்கூடிய சப்தத்தை கேட்கின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்து முடித்த பிறகு சஹாபாக்களை கேட்கின்றார்கள், மா ஷஅனுக்கும், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, எதற்காக நீங்கள் ஓடோடி வருகின்றீர்கள்? அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், இஸ்தாஜல்னா இல ஸலாத்தி, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் தொழுகையில் இணைவதற்காக விரைந்து வந்தோம், ஓடோடி வந்தோம் என்று கூறுகின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபலா தஃஅலு, நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள். இதா அதைத்துமுஸ் ஸலாத்த ஃபஅலைக்குமுஸ் ஸகீனா, நீங்கள் தொழுகைக்காக வந்தால், தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு நீங்கள் வந்தால் உங்கள் மீது அமைதி இருக்க வேண்டும். அலைக்குமுஸ் ஸகீனா, உங்கள் மீது நிம்மதி அமைதி இருக்க வேண்டும். ஃபமா அத்ரக்தும் ஃபஸல்லு, நீங்கள் கிடைத்ததை அடைந்ததை தொழுது கொள்ளுங்கள்.
ஒமா ஃபாத்தக்கும் அதிம்மு, உங்களுக்கு தவறியதை நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள். பள்ளிவாசலுக்கு வரும்போது தொழுகை நடந்து கொண்டிருந்தால் கூட அங்கே நாம் ஓடோடி வந்துவிடக் கூடாது, அங்கே நாம் சத்தங்களை எழுப்பிவிடக் கூடாது. பள்ளிவாசல் என்பது ஒரு அமைதிக்குரிய இடம். நீங்கள் உள்ளே நுழையும் போதே உங்கள் மீது அமைதி இருக்க வேண்டும், உங்கள் மீது சாந்தி இறங்க வேண்டும். அதன் காரணமாக தொழுகை நடந்தால் கூட நீங்கள் பள்ளிவாசலுக்குள் அமைதியாக சாந்தமாக வாருங்கள், ஓடோடி வராதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு நாம் எப்படி வர வேண்டும், அந்த பள்ளிவாசலை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது போன்ற ஒழுங்குகளை எல்லாம் நமக்கு போதிக்கின்றார்கள். சூரத்து நிசாவிலே 43வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலா ஜுனுபன், நீங்கள் குளிப்பு கடமையாக இருக்கும் போது, நீங்கள் குளிப்பு கடமையை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கும் போது, மாதவிடாய் நிலையிலே பெண்கள் இருக்கும் போது, இல்லா ஆபிரி சபீரின், நீங்கள் ஹத்தா தகுதசிலு, நீங்கள் குளித்து முடிகின்றவரை பள்ளிவாசலுக்கு வந்து விடாதீர்கள், தொழுகைக்கு வந்து விடாதீர்கள். பள்ளிவாசல் வாயில் வழியாக வேண்டுமானால் நீங்கள் கடந்து சென்று கொள்ளலாம். பள்ளிவாசல் வழி இருக்கு பாருங்க, அந்த வழியாக கடந்து செல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் குளிப்பு கடமையானவராக இருந்தால், குளிக்க வேண்டிய நிலையில் இருந்தால் நீங்கள் பள்ளிவாசலுக்குள் வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் நமக்கு ஒரு போதனை செய்கின்றான். இது போன்ற ஒழுங்குகளை ஏன் போதிக்க வேண்டும்? பள்ளிவாசல் என்கின்ற இறையாலயத்திற்கு இப்படிப்பட்ட சிறப்புகளை மார்க்கம் ஏன் வழங்க வேண்டும்? ஒரே ஒரு காரணம்தான், ஒரே ஒரு அடிப்படை தான். அதை நம்முடைய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், சூரத்துல் ஜின் என்கின்ற 72வது அத்தியாயத்திலே 18வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்விற்குரியது, அல்லாஹ்விற்குரிய ஆலயங்கள். அங்கே அல்லாஹ்வை தவிர இறைவனோடு வேறு யாரையும் நீங்கள் அழைத்து விடாதீர்கள். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், பள்ளிவாசல் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்திலே 40வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வ மஸாஜிதுன் யுذ்கரு ஃபீ ஹஸ்முல்லாஹி கஸீரா. பள்ளிவாசல் என்றால் அங்கு அல்லாஹ்வுடைய பெயர்தான் அதிகம் நினைவு கூறப்பட வேண்டும். பள்ளிவாசல் என்றால் சாதாரண இடமல்ல. எதற்காக? இறைவனுடைய திருநாமங்கள் மட்டும்தான், இறைவனுடைய பெயர்கள் மட்டும்தான் அங்கு அதிகம் நினைவு கூறப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம், ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டக்கூடிய இடம் பள்ளிவாசல் என்பது. இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், வஅகீமு வுஜூஹக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின். எல்லா பள்ளிவாசல்களிலும் உங்களுடைய முகங்களை இறைவனின் பக்கமே நீங்கள் நிலைநாட்டுங்கள். வதுஊஹு முஹ்லிஸின லஹுத்தீன். இறைவனை மட்டுமே நீங்கள் மன தூய்மையோடு பிரார்த்தனை செய்து அழையுங்கள். பள்ளிவாசல் எதற்காக? பள்ளிவாசல் என்பது அங்கு ஏகத்துவ கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டும், இறைவனுடைய திருநாமங்கள் மட்டும் அங்கு ஒலிக்கப்பட வேண்டும். சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்திலே 9வது அத்தியாயத்திலே 17வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், மா கானல் முஷ்ரிகீன ஐயமுரு மஸாஜிதல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர். இறை நிராகரிப்புக்கு அவர்கள் தங்களுக்கு தாங்களே சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், இறை நிராகரிப்புக்கு இணை வைப்பிற்கு சாட்சியாளர்களாக அவர்களே இருக்கும் நிலையில், இணை கற்பிப்பவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்வது கூடாது. என்ன காரணம்? பள்ளிவாசல் என்பது அங்கு ஏகத்துவம் போதிக்கப்பட வேண்டும், அங்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேற்றப்படக்கூடாது, அரங்கேற்றப்படக்கூடாது. இணை கற்பிக்கக்கூடியவன், சத்தியத்திற்கு எதிரானவன் பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருந்தால் அங்கு இறை நாமங்கள் உயர்த்தப்படாது, ஏகத்துவ கொள்கை போதிக்கப்படாது. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், இணை கற்பிக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வது கூடாது. உலாயிக்க ஹபிதத் அமாலுஹும். அவர்கள் எவ்வளவுதான் பள்ளிவாசலுக்கு நற்பணிகள் செய்தாலும் அவருடைய நற்காரியங்கள் எல்லாம் பாழாகிவிடும். ஃபின்னாரிஹும் ஹாலிதூன். அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் என்று நம்முடைய மார்க்கம் போதிக்கிறது. இணை கற்பிக்கக்கூடியவன் பள்ளிவாசல் நிர்வாகியாக வந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அதையும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இந்த தௌஹீதை தங்களுடைய உள்ளங்களில் உரமாக கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எதற்காகவும் மார்க்கத்தை விலை பேசிவிடக்கூடியவர்களாக, மார்க்கத்தை விட்டுவிடக்கூடியவர்களாக, கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த நிர்வாகிகள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தௌபா என்கின்ற அத்தியாயத்திலே 18வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான்,
இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நிர்வாகம் செய்வதற்கு இப்படி ஒரு நிபந்தனை. இமாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்னும் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நிர்வாகம் செய்வது என்றால் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு வெள்ள அடிக்கிறது, ஃபேன் கரெக்டா ஓடுதான் பார்க்கிறது, மழை பெஞ்சா எங்க ஓடுதுன்னு சரி பண்றது, டாய்லெட் கரெக்டா இருக்குதா, பாய் சரியா விரிக்கப்பட்டு இருக்கிறதா, வரவு செலவு கணக்கு பார்க்கிறது, இதான் பள்ளிவாசல் நிர்வாகம். அதை விட உயர்ந்த ஒரு பொறுப்பு பள்ளிவாசல் தொழுகை நடத்துவது. இஸ்லாம் தொழுகை நடத்தக்கூடிய இமாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாக நிர்வாகம் செய்கிறார்களே அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பிக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? முதலாவதாக அவருடைய உள்ளத்திலே மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை இருந்தால்தான் அந்த ஆலயம் இறை ஆலயமாக, ஏகத்துவம் போதிக்கக்கூடிய ஆலயமாக இருக்கும். இந்த பள்ளிவாசல் என்பது வேற நோக்கங்கள், வேற நம்பிக்கைகள் உள்ளத்தில் இருந்தால் அந்த ஆலயம் இறைவனுடைய ஆலயம் எந்த நோக்கத்திற்காக எழுப்பப்பட்டதோ அந்த நோக்கம் அங்கே நிலைநாட்டப்படாது. இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், வஅகாமஸ்ஸலாம், பள்ளிவாசல் நிர்வாகிகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது நிபந்தனை என்ன நிபந்தனை? வஅகாமஸ்ஸலாம், அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். பள்ளிவாசல் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் அவர்தான் அந்த பள்ளிவாசல் எதற்காக எழுப்பப்பட்டதோ அதற்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும். பார்க்கின்றோம், பல்வேறு ஊர்களிலே பள்ளிவாசல் முத்தவழியாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட தொழுகை இருக்காது. மக்கள் எல்லாம் தொழுகைக்கு வருவார்கள், முத்தவழி செஞ்சிருவாரு, காணாமல் போய் விடுவார். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வஅகாமஸ்ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வஆத்தஸ் ஸகாத், பள்ளிவாசல் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் ஜகாத் வழங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நிர்வாகம் பண்ணும்போது நிறைய காசு வந்து குவியும். பள்ளிவாசலுக்காக மக்கள் வாரிகள் நன்கொடை தருவார்கள். நன்கொடை தரும்போது கொடுத்து சிவந்த கரம் இருக்கு பாருங்க, ஜகாத் நிறைவேற்றக்கூடிய கரம். இந்த கரம் எதிர கை வைக்காது, பள்ளிவாசல் காசுல கை வைக்காது. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், பள்ளிவாசல் நிர்வாகியாக இருக்கக்கூடியவன் ஜகாத்தை வழங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இறுதியா அல்லாஹ் கூறுகின்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் பயப்படுவது கூடாது. இறைவனுடைய பயம் மட்டும்தான் அவருடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டும். உலாயிக யகூனு மினல் முஹ்ததீன், இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இறைவனுடைய பயத்தை தவிர எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் இந்த பள்ளிவாசலிலே அங்கு சத்தியம்தான் போதிக்கப்பட வேண்டும். எவ்வளவு எதிர்ப்புகள் கிளம்பினாலும் சத்தியத்தை போதிப்பதற்கு எதற்கும் அஞ்சாதவராக பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு போதனை செய்கின்றான். ஏன் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசல்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதா? பார்க்கின்றோம். இன்றைக்கு தௌஹீத் கொள்கையை தரைமட்டமாக்கக்கூடிய இடங்களாக இருப்பதை பார்க்கின்றோம். பள்ளிவாசலில் தான் மௌலிது குப்பைகள் படிக்கப்படுவதை பார்க்கின்றோம். பள்ளிவாசல் இமாம்களே மௌலிதுகளை வைத்துக் கொண்டு இறைவனை மட்டும் அழையுங்கள் என்று போதிக்கக்கூடிய மார்க்கத்திலே அல்லாஹ்விற்கு நிகராக அவனோடு வேறு யாரையும் அழைத்து விடாதீர்கள், பள்ளிவாசல் என்பது இறைவனை மட்டும் அழைப்பதற்குரிய இடம் என்று போதிக்கக்கூடிய மார்க்கத்திலே இன்றைக்கு மௌலிது குப்பைகளில் இறைவன் அல்லாதவர்கள் இறைவனுக்கு நிகராக அழைக்கப்படக்கூடிய வழிகளை பார்க்கின்றோம். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் எம்போ டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இறைவனை போன்று இறைவன் அல்லாதவர்களை நம்புகின்ற காட்சியை பார்க்கின்றோம். சுபஹான மௌலிதுல வந்து யா முஸ்தபா யா முர்த்தலா என்கிற பயத்து வரும்போது இமாம்கள்னா எழுந்து நின்று என்ன செய்றாங்க? டான்ஸ் ஆடுறாங்க. எழுந்து நின்று ஓதுவார்கள். அந்த புக்கில் எழுதப்பட்டிருக்கும் குப்பை இருக்கு பாருங்க, மௌலிது குப்பை, அந்த குப்பையில எழுதப்பட்டிருக்கும் இந்த பயத்து ஓதும் போது எழுந்து நிற்க வேண்டும். ஏன்பா எழுந்து நிற்கிறீங்க? இந்த பயத்தை நாங்க ஓதும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இறங்கி வர்றாங்களாம்.
ஆயிரக்கணக்கான இடங்களில் அந்த பைத் ஓதப்பட்டாலும் ஆயிரக்கணக்கான இடங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜோதியாக காட்சி தருவாங்களாம். நம்முடைய கண்களுக்கு தெரியாதாம், ஊன கண்களுக்கு தெரியாதாம். எந்த கண்ணுக்கு தெரியுமா? ஞான கண்ணுக்கு தான் தெரியுமா. எங்க நபிகள் நாயகம் வந்தாங்க? எங்க ஞான கண்ணுக்கு தான் தெரியும். உங்க ஒரு ஞான கண்ணு ஊன கண்ணு கிடையாது. ஒரு கண்ணு பார்க்கக்கூடிய கண்கள் தான் இருக்கிறது. மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழும் போதே சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? எவனும் எனக்காக யாரும் எழுந்து நிற்க கூடாது என்று சொன்னார்கள். மன் சர்ரஹு அயதமஸ்ஸலஹு ரிஜாலு கியாமன் ஃபலிதபவ்வ மக்அதஹு மினன் நார். எவன் ஒருவன் பிற மக்கள் தனக்காக எழுந்து நிற்பது அவனுக்கு சந்தோஷம் அளிக்குமோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும் என்று சுயமரியாதையை போதித்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்திற்கு நபிகள் நாயகம் வருவார்கள் என்று சொன்னால் கூட, என்று வைத்துக் கொண்டால் கூட, அந்த நாயகம் தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்வார்களா? இறந்து போனவர்கள் ஒருபோதும் வரவே மாட்டார்கள் என்றுதான் மார்க்கம் போதிக்கிறது. அவர்கள் அஹியாவுன் கைரு அம்வாத், அம்வாத்துன் கைரு அஹியா. அவர்கள் உயிரற்றவர்கள், அவர்கள் உயிரில்லாதவர்கள், மரணித்தவர்கள் என்று திருமலை குர்ஆன் போதிக்கின்றது. கியாமத் நாள் வரை அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியில் திரை இருக்கிறது, ஒருபோதும் அவர்கள் வரவே முடியாது என்று போதிக்கக்கூடிய மார்க்கத்திலே எந்த மார்க்கம் இறைவனுக்கு நிகராக யாரையும் கற்பனை செய்யக்கூடாது என்று போதிக்கிறதோ அந்த மார்க்கத்திலே பள்ளிவாசல் வைத்துக் கொண்டே எப்படி அழைக்கின்றார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வருகின்றார்கள், காட்சி தருகின்றார்கள். எங்கிருந்து அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் செவியேற்று அதற்கு பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனை தவிர மற்றவர்களுக்கு இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேடுகட்டவர்கள் கேட்கின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட மோசமான காரியம்! வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹில் அஸீஸுல் ஹக்கீம். யாவற்றையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு எவரிடமிருந்தும் உதவி என்பது வர முடியாது என்று போதிக்கக்கூடிய மார்க்கத்திலே, என்று போதிக்க வேண்டிய இடத்திலே இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மோயிது குப்பைகள் அங்கு படிக்கப்படுவதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய ஆலயங்களாக இன்றைக்கு பள்ளிவாசல்கள் பரிணமிக்கின்றதா? இறைவனுடைய கருத்துக்கள் அங்கே போதிக்கப்படுகிறதா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஏகத்துவத்தை போதித்தார்களோ அந்த ஏகத்துவ கொள்கை இன்றைக்கு நம்முடைய ஜமாத் பள்ளிவாசல்களிலே குழி தோண்டி புதைக்கப்படுவதை பார்க்கின்றோம். எந்த ஒரு பள்ளியை பார்த்தாலும் அங்க அட்டாச்சில் ஒன்று இருக்கும். அட்டாச்சில் பாத்ரூம் இல்ல, அட்டாச்சில் தர்கா ஒன்று இருக்கும். பள்ளிவாசலை போய் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிவாசல்களிலும் இறைவனுக்கென்று ஒரு ஆலயம். பள்ளிவாசல் நுழைந்தவுடனே தக்பீர் கட்டி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகின்றோம் என்று ஒரு நாளைக்கு 11 தடவை கூறுகின்ற நாவுகள் அந்த வார்த்தையின் பொருளை விளங்காமல் பள்ளிவாசலுக்கு வெளியே வந்தவுடனே உள்ளே அல்லாஹ்வை வணங்கிவிட்டு வெளியே வந்து கபரை வணங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சில ஊர்களில் பள்ளிவாசலோடு கபர்களை கட்டி வைத்து அந்த கபர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் சொன்னார்கள், பள்ளிவாசல் என்பது அங்கு நபிகள் நாயகத்தின் நடைமுறைகள் அங்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று போதித்தார்கள். குது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் எல்லா கிரியைகளையும் என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று போதித்த மார்க்கத்திலே நபிகள் நாயகத்தின் நடைமுறைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய பள்ளிவாசலிலே இன்றைக்கு பார்க்கின்றோம். காபத்துல்லாஹிலேயே சில ஆண்டுகளுக்கு முன்பாக 4 முசல்லாக்கள் விரிக்கப்பட்டது. ஷாஃபிக்கு ஒரு முசல்லா, ஹனஃபிக்கு ஒரு முசல்லா, ஹம்பலிக்கு ஒரு முசல்லா, மாலிக்கு ஒரு முசல்லா. காபத்துல்லாவே 4 கூறுகளாக பிளக்கப்பட்டிருந்த இன்றைக்கு தான் அனைத்தும் ஒன்றாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மதுஹப் பிரிவினைகள் இன்றைக்கு பள்ளிவாசல்களிலே தலைவிரித்தாடுகின்றது. நீ ஷாஃபி முறைப்படித்தான் தொழ வேண்டும், நீ ஹனஃபி முறைப்படித்தான் தொழ வேண்டும். வித்ரு தொழுகை ரமலான் மாசத்துக்கு பாருங்க, ரமலான் மாதத்துல 15 நாளைக்கு பிறகு 15 நாளைக்கு ஷாஃபி ஹனஃபி ஒன்னா வித்ரு தொழுவாங்க. 15 நாளைக்கு பிறகு பார்த்தா ஒரு கூட்டம் தனியா போகும். என்ன தனியா போறாங்க? அது ஷாஃபி ஹனஃபி. ஹனஃபியாக்கள் வந்து வித்ரு குனூத் ஓதக்கூடாது, அது அவங்க தனியா வித்ரு தொழ போறாங்க. தப்லீக் ஜமாத் போனா தெரியும். தப்லீக் ஜமாத்துல எங்கயாவது ஹனஃபி பள்ளிக்குள்ள போய் நுழைஞ்சிருவாங்க. போன தப்லீக் ஜமாத் வந்து ஷாஃபியா இருக்கும். வித்ரு தொழுகைகள் தனியா வருவாங்க. ஏன்பா தனியா வர்றீங்க?
அவங்க ஹனஃபி, நாங்கெல்லாம் ஷாஃபி, நாங்க வித்துதனை செய்யக்கூடாது, குனூத் ஓதணும், அவங்க ஓத மாட்டாங்க. ஹனஃபி ஜமாத்து ஷாஃபி ஜமாத்துக்கு வந்தா அவங்க தனியா செய்வாங்க, ஹனஃபியாக பிரிஞ்சு போவாங்க, ஷாஃபியாக குனூத் ஓதுவாங்க. அது பள்ளி வாசல்ல இத்தனை பிளவுகளா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நடைமுறை ஒரே நடைமுறை. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொன்னார்கள். அந்த மார்க்கத்திலே பள்ளிவாசலை இரு கூறாக பிரித்து வைத்திருப்பதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகத்தின் நடைமுறைகள் அங்கு கொலை செய்யப்படுவதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பள்ளிவாசல்கள் தான் சமூக சீர்கேடுகளின் அடித்தளமாக இருப்பதை பார்க்கின்றோம். பள்ளிவாசலை வைத்துத்தான் வரதட்சணை திருமணங்கள் அரங்கேற்றப்படுவதை பார்க்கின்றோம். பள்ளிவாசல் இமாம்கள் தான் இந்த வரதட்சணை அந்த பணத்தை வாங்கி பள்ளிவாசலை வைத்து வாங்கி கொடுப்பதை பார்க்கின்றோம். எவ்வளவு பெரிய அனாச்சாரம்! எத்தனையோ ஏழை குமர்கள் எல்லாம் கன்னிகள் எல்லாம் எங்களுக்கு என்றைக்கு திருமணம் ஆகாதோ என்று ஏங்கி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே வாத்து நிசா சதுகாத்துகின்ற நிகழா, பெண்களுக்கு நீங்கள் மலர் கொடையை மனமுவந்து கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று போதிக்கக்கூடிய மார்க்கத்திலே இன்றைக்கு பள்ளிவாசல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? பள்ளிவாசலை வைத்துத்தான் வரதட்சணை திருமணங்கள் நடத்தப்படுகின்றது. இந்த கேடுகட்ட திருமணங்களுக்குத்தான் ஆளும் பெருமக்கள் பாத்தியாக்கள் ஓதி அதை ஆமோதிப்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, சில ஊர்களிலே வரதட்சணை பணத்திலே 10%, 5%, 20% என்று பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு வாங்கப்படுவதை பார்க்கின்றோம். எதற்காக பள்ளிவாசல்? மார்க்கத்தை குழி தோண்டி புதைப்பதற்காகவா? அனாச்சாரங்களை நிலைநாட்டுவதற்காகவா? அக்கிரமங்களை அரங்கேற்றுவதற்காகவா? இன்றைக்கு நம்முடைய சமுதாய பள்ளிகள், நம்முடைய சமுதாய இமாம்கள் இப்படிப்பட்ட கேடுகட்ட அனாச்சாரங்களை எல்லாம் பள்ளிவாசலை வைத்து அரங்கேற்றுவதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்னும் சில ஊர்களிலே பள்ளிவாசல் பணங்கள் தான் பட்டிக்கு விடப்படக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். பள்ளிவாசல் பணங்கள் இருக்கு பாருங்க, அளவுக்கு மீறி நோன்பு கஞ்சிக்கு என்று வசூல் செய்தால் 30 நோன்பு தான், 3000 கஞ்சிக்கு வசூல் பண்ணுவான். சரி, 3000 கஞ்சிக்கு வசூல் பண்ணியப்பா அதற்கு செலவு செய்தாயா? அதற்கு செலவு செய்யப்படாது. 30 கஞ்சி மட்டும் காசி விட்டு அந்த 3000 மீறி 3000 கஞ்சி இருக்கு பாருங்க, அந்த பணம் எல்லாம் எங்க? பள்ளிவாசலை விஸ்தீர்ணம் செய்யவா? முஸ்லிம்கள் எல்லாம் கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றார்கள், பின்தங்கிய சமுதாயத்திற்கு கல்வி வளர்ச்சிக்கு உதவி செய்வோம் என்று வாரி வழங்குவதற்காகவா? அல்லது ஏழை குடும்பங்களை கரையேற்றி விடுவதற்காகவா? கடனுதவி திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவா? பள்ளிவாசலிலே இஸ்லாமிய பாடசாலைகளை உருவாக்கி மக்களுக்கு மார்க்க அறிவை போதிப்பதற்காகவா? இல்லை இல்லை, மிகப்பெரிய பள்ளியா இருக்கும். ஒரு பயணத்துல வந்து பணம் தொலைஞ்சு போன ஒரு ஆளு பள்ளிவாசல்ல போய் கேட்பாரு, நான் இப்படி பயணத்துல வந்தேங்க, பணம் தொலைஞ்சு போச்சு, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. உடனே பக்கத்துல தௌஹீத் பள்ளி கூரப்பள்ளி இருக்கும், நீங்க நஜாத் பள்ளியில போய் கேளுங்க, தௌஹீத் பள்ளியில போய் கேளுங்க. பள்ளிவாசல் முத்துவது என்ன செய்வாரு? ஒரு லெட்டர் எழுதி, இவர் பயணத்திலே வந்தார், வரும் வழியில் பணம் தொலைந்து விட்டது, இவருக்கு நீங்க உதவி செய்யுங்கள், இப்படிக்கு 400 ஆண்டவர் பள்ளிவாசல் முத்தவல்லின்னு சொல்லி சீலை வச்சு கொடுத்து விடுறாரு. படுபாவிகளா! 3000 கஞ்சிக்கு வசூல் பண்றீங்க, 3000 ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது, கோட்டை கோட்டையாக பள்ளிவாசல் கட்டி வைத்திருக்கின்றீர்கள். ஒரு ஏழை குடும்பத்திற்கு உதவி செய்வதற்கு உங்களால் முடியாதா? ஒரு ஏழை மாணவனுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு உங்களால் முடியாதா? என்ன நடக்கிறது? இன்றைக்கு பள்ளிவாசல் சொத்துக்கள் எல்லாம் வட்டிக்கு விடப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, பள்ளிவாசல்ல பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸை கட்டி, கடைகளை கட்டி எதற்கு விடுவார்கள்? சினிமா பாட்டுக்களை வைத்து ரெக்கார்டிங் பண்ணி விளம்பரம் பண்றாங்க பாருங்க, சினிமா கேசட்டுகள், சினிமா சீடிக்கள், இதை விற்பனை செய்யக்கூடிய அந்த கடைகளுக்கு பள்ளிவாசல் விடப்படுகிறது. வட்டி பேங்க், வட்டி தொழில் செய்யக்கூடிய பேங்குகளை நடத்துவதற்கு பள்ளிவாசல் இடங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் என்னென்ன அனாச்சாரங்கள் இருக்கிறதோ அத்தனை அனாச்சாரங்களுக்கும் பள்ளிவாசல் இடங்கள் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். நிறைய ஊர்கள்ல பள்ளிவாசல் முத்தவதிகள் இருக்காங்க, பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், இவங்களே பெரிய லாட்டரி வியாபாரியா இருப்பாங்க, இவர்களே மிகப்பெரிய ரவுடிகளா இருப்பார்கள். நிறைய ஊர்களில் பள்ளிவாசல் நிர்வாகிகள் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக நாத்தியவாதிகளாக இருப்பதை பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு கேவலம்! நபிகள் நாயகம் சொன்னார் அல்லவா, பள்ளிவாசல வியாபாரம் நடைபெறுவதை பார்த்தால் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு திஜாரத்தக், உன்னுடைய வியாபாரத்தை அல்லாஹ் லாபம் இல்லாமல் ஆக்கட்டும். நம் சமுதாயத்தில் பார்க்கிறோம், பள்ளிவாசலுக்கு உள்ள போனா அங்குதான் அத்தர் வியாபாரம், என்னமோ அத்தர் வியாபாரம் ரசூலா பண்ண வியாபாரம் மாதிரி. அத்தர் வியாபாரம் எங்க நடக்கும்?
பள்ளிவாசலுக்கு உள்ள வச்சு நடக்கும். தொழுகை சாஃபி, தொழுகை ஹனஃபி எல்லா வியாபாரங்களும் பள்ளிவாசலுக்கு உள்ளே வைத்து நடைபெறுவதை பார்க்கின்றோம். இதை யாராவது கண்டிச்சாங்களா? நம்முடைய தௌஹீத் பள்ளிவாசல்களில் தான் ஒரு காலண்டர் கூட தொங்காது. வியாபார காலண்டர் இருக்கு பாருங்க. வியாபாரம் கூடாது என்று சொன்னால் வியாபாரத்தை தூண்டக்கூடிய எந்த விதமான விளம்பரங்களும் பள்ளிவாசலுக்கு இருக்கக்கூடாது. நாம் வைக்க மாட்டோம். நம்முடைய உணர்வு பத்திரிகை விளம்பரத்தை கூட பள்ளிவாசலுக்கு வெளியே வைங்க நாம சொல்லுவோம். பள்ளிவாசலுக்கு உள்ள வச்சு வியாபாரம் தொடர்பான எந்த விதமான காரியங்களையும் செய்யாதீர்கள் என்று சொல்லுவோம். ஆனா பள்ளிவாசலுக்கு நீ போய் பார்த்தா செய்யதிப்படி விளம்பரம் எங்க தொங்கும்? பள்ளிவாசலுக்கு தொங்கும். செய்யதிப்படி இருக்கு பாருங்க. செய்யதிப்படி விளம்பரம், மற்ற அடகு கடை விளம்பரம், இன்னும் என்னென்ன கேடுகட்ட விளம்பரங்கள், ஆடியோ வீடியோ சிடிக்கள் விற்பனை கடை விளம்பரம் எல்லாம் எங்க தொங்கும்? பள்ளிவாசலுக்கு உள்ள காலண்ட தொங்கிட்டு இருக்கும். எங்களிடம் செய்யதி பீடி கிடைக்கும், புகைக்க நறுமண சுவை மிகுந்தது செய்யதி பீடி எங்க? பள்ளிவாசல்ல. எவ்வளவு பெரிய ஒரு பள்ளிவாசல் அவல நிலையை பார்க்கணும். எவ்வளவு பெரிய கேடுகட்ட நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசல்களில் அரங்கேற்றப்படுகிறது. அது மட்டுமா, நடுவகில் எடுத்து தலைவாரிக் கொள்வார்கள் என்று ஹதீஸ்களை பார்க்கின்றோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கும் போது அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுக்கு தலைவாரி விடுவார்கள் என்கிற செய்தியை பார்க்கின்றோம். ஒரு சஹாபி பரட்டை தலையாக வரும்போது நபிகள் சொல்றாங்க, உன்னுடைய தலையை வாரிக்கொள்வதற்கு, முடியை வாரிக்கொள்வதற்கு ஒரு பொருளை நீ பெற்றுக் கொள்ளவில்லையா? இன்னைக்கு என்ன நடக்குது? பள்ளிவாசல் அழுக்கு பிடிச்ச தொப்பி இருக்கு பாருங்க. பள்ளிவாசலுக்கு வரும்போது அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. நீ தொப்பியை வாங்கி வைக்காம இருந்தா வரக்கூடிய அழகா தலையை வாரிக்கொண்டு அழகாக ஒளி செய்து விட்டு சூப்பரா வருவான். இங்க என்ன நடக்குது? தொப்பி அழுக்கு பிடிச்ச தொப்பி இருக்கு பாருங்க, பாதி கிழிஞ்சது, அங்க கிழிஞ்சது, எல்லாம் பள்ளிவாசல் ஒரு ஓரத்தை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அந்த அழுக்கை எடுத்து இந்த தலைக்குள்ள அழுக்கா இருக்கும். நிறைய அசல்மா குளிக்கவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க? முகத்தை கழுவிட்டு தொப்பியை தூக்கி மாட்டி வந்துருவாங்க. வெளியே தெரியாது. அந்த முடி பழத்தையா இருக்கிறது, அழுக்கா இருக்க வெளியே தெரியாது பாருங்க. இதற்காக தொப்பியை ஒரு கவசமாக பயன்படுத்தி கொண்டு என்ன செய்வாங்க? தொப்பி அணிந்து கொண்டு வந்து விடுவார்கள். நபிகள் நாயகம் காலத்தை தொப்பி, நீ தொழுகை சாஃபின்னு போட்டிருக்கியப்பா, தொழுகை ஹனஃபின்னு போட்டிருக்காங்கல்ல, அந்த புக்களையாவது காட்டு. தொப்பி அணிவது சுன்னத்து, தொழுகை சாஃபில இருக்குதா, தொழுகை ஹனஃபியில் இருக்கிறதா? உன்னுடைய மனோச்சையை நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். சுன்னத்தில் சொன்னா எங்க வந்திருக்கணும்? தொழுகை சாஃபி படம் போட்டிருப்பான் தொப்பி ஓட்ட மாதிரி. தொழுகையின் வாஜிபுகள் ஒரு 18-80 ஐட்டம் இருக்கும். தொழுகையின் சுன்னத்துகள் ஒரு 80 ஐட்டம் போட்டிருப்பான். தொழுகையின் வாஜிபுகள் பட்டியல் போட்டியா இல்லையா? தொழுகை சுன்னத்துகள் என்று பட்டியல் போட்டாயா அல்லவா? அந்த தொழுகை சாஃபி, அந்த தொழுகை ஹனஃபியிலாவது தொப்பி போட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களா? கிடையாது. படம் மட்டும் போட்டு வச்சிருப்பீங்க, எழுத்துல என்ன செய்யாது? இருக்காது. அப்ப இந்த உலகே தெரிகிறது தொப்பி என்பது மார்க்கத்தில் இல்லை என்பது. அதை காரணம் காட்டி அல்லாஹ்வுடைய ஆலயங்களில் அவன் துதிக்கப்படுவதை தடை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகின்றார்கள் என்று நான் உற்று கவனிக்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். வாயிப் ஹுஜர் சொல்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகிறான்னு சொல்லி உற்று கவனிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வந்தேன். உற்று கவனிக்கிறார், ஒவ்வொரு அம்சமாக கவனிக்கின்றார். சஹாபி சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத் இருப்பில் அமர்ந்ததும் 2 விரல்களை மடக்கினார்கள், 2 விரல்களை ஒரு வளையம் போன்று ஆக்கினார்கள். நான் அவர்களை பார்த்தேன். ஃபரைதுஹு யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா, அந்த விரல்களை கொண்டு அழைத்தவர்களாக அசைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஹதீஸ் தெளிவா வருது. நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை நிறைவேற்றினால் அவன் யாரு? பள்ளிக்குள்ள வரக்கூடாது. யாருக்கு தொழ தெரியாதோ, எவன் நாத்தியவாதியாக இருக்கின்றானோ, எவன் கபூர் வழிபாட்டை ஆதரிக்கின்றானோ, எவன் வரதட்சணை திருமணங்களை அரங்கேற்றுகின்றானோ, எவன் சமுதாய சீர்கேடுகளுக்கு துணை போகின்றானோ, எவன் இந்த சினிமா கூத்தாடிகளுக்கு ரசிகர் மன்றங்கள் அமைத்துக் கொள்கின்றானோ, இப்படிப்பட்ட கேடு கெட்டவர்களுக்கெல்லாம் பள்ளிவாசல்களிலே அங்கீகாரம் தரப்படுகின்றது. ஆனால் யாருக்கு மறுக்கப்படுகின்றது? அல்லாஹ்வின் தூதர் எப்படி தொழுதார்களோ அப்படித்தான் நான் தொழுவேன் என்று வருகின்றானே, அவனுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பல்வேறு விதமான அனாச்சாரங்களுக்கு சொந்தமான இடமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசல்கள் திறந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான், சூரத்துல் பக்ராவிலே 114 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமன் அல்தமு மிம்மன் மனஅ மசாஜித் அல்லாஹி அயுذكر في اسمه وسعى في خرابها. பள்ளிவாசல்களிலே அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு துதிக்கப்படுவதை பாழாக்கி அதை பாழாக்கக்கூடியவனை விட அநியாயக்காரன் யார்? இறைவனுடைய நாமங்கள் சொல்லப்படுவதை தடுத்து அந்த ஆலயத்திலே நல்லறங்கள் நடப்பதை பாழாக்குகின்றானே, அவனை விட அநியாயக்காரன் யார்? இவனை விட ஒரு அநியாயக்காரன் கிடையாது.
இவன் தாண்டா பெரிய அநியாயக்காரன், பள்ளியை தடுக்கின்றானே, அதற்கு தடை விதிக்கின்றானே. ஜமாஅத்துல் உலமா சிந்திக்க வேண்டும். நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நீங்களும் இந்த ஆளுங்களும் நிறுத்தப்படுவார்கள், அனைத்து ஏகத்துவவாதிகளும் நிறுத்தப்படுவார்கள். இறைவன் முன்னால் விசாரணை என்பது நடைபெறும். நீ போர்டு எழுதி வைத்திருக்கின்றாயே, 4 மதுஹபுகளில் உள்ளவர்கள் தான், 4 மதுஹபுகளின் அடிப்படையில் தொழக்கூடியவர்கள் தான் பள்ளிக்கு வர வேண்டும் என்று ஏன் ஷாஃபி மதுஹபுல விரலை அசைக்க வேண்டும் என்று சொல்லவில்லையா? நாங்கள் எடுத்து காட்டுகின்றோம். நீ மதுஹபை பின்பற்றக்கூடிய கொள்கையில் உறுதியானவனாக இருந்தால் உனக்கு எடுத்து தருகின்றோம். ஷாஃபி மதுஹப் அறிஞர்கள் விரலை அசைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். மாலிக் மதுஹப் அறிஞர்கள் விரலை அசைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் விரலை அசைக்க வேண்டும், கடுமையாக அசைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். இதெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்க போர்டு மாற்றி வைத்திருக்கின்றீர்களே, அந்த போர்டில் உள்ள வாசகங்களை நீங்கள் பின்பற்றக்கூடியவராக இருந்தால் கூட விரலை அசைப்பதை தடுப்பது கூடாது. 3 மதுஹபுகளில் விரலை அசைக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் நீங்கள் மதுஹபை பின்பற்றாத மதுஹபுவாதிகள், உங்களுடைய மதுஹபுகளுக்கே நீங்கள் எதிரானவர்கள், இமாம்களின் பெயரால் பள்ளிவாசலிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், உங்களுடைய வயல்களை நீங்கள் வளர்க்கக்கூடியவர்கள். இதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் உங்கள் இமாம்களை ஆதரித்த ஒன்றை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயத்திற்கு பள்ளிவாசலிலே தடை விதிக்கப்படுகிறது. அல்லாஹ் கேட்கின்றான், உன்னை விட அநியாயக்காரர் இருக்க முடியுமா? இன்னும் உலாயிக்க மா கானலஹும் அயதுகுலூஹா இல்லா காயிஃபீன். இப்படி பள்ளிவாசலிலே இறைவனுடைய அமல்கள் திருநாமங்கள் ஒலிக்கப்படுவதை தடுக்கின்றார்களே, இவர்கள் பயந்து கொண்டே தவிர பள்ளிவாசல் நுழைவது கூடாது. உலாயிக்க லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யுன் வலஹும் ஃபில் ஆகிரத்தி அதாபுன் அதீம். அவர்களுக்கு இந்த உலகத்திலே இழிவு இருக்கிறது, அல்லாஹ் இழிவை ஏற்படுத்துவான், மறுமையிலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இன்னும் சொன்னார்கள், அரைத்தல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா, தொழுகின்ற அடியாரை தடுப்பவனை பார்க்கவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் தொழச் செல்லும் போது அவருடைய முதுகுகளிலே ஒற்றைய குடலை எடுத்து வைத்தார்களே, அந்த அபூ ஜஹில், உத்பா, ஷைபா போன்ற கொடியவர்களை பார்த்து மார்க்கம் அல்லாஹ் கேட்கின்றான், அரைத்தல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா, தொழுகின்ற அடியாரை தடுப்பவனை நீ பார்க்கவில்லையா? தொழக்கூடியவர் வட்டி வாங்கினாரா, வரதட்சணை வாங்கினாரா, லஞ்சம் வாங்கினாரா, எதற்காவது துணை போனாரா? இன்கான அலல் ஹுதா, அவர் நேர்வழியின் மீதிருந்தும் அவ் அமரபி தக்வா, இறையச்சத்தை ஏவக்கூடியவராக இருந்தும் இவன் தடுக்கின்றான். அரைத்த இன் கல்ஸப வ தவல்லா, அவன் மார்க்கத்தை பொய்யென கருதி புறக்கணிப்பதை நபியை நீ பார்க்கவில்லையா? அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, இவனுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? கல்லா, அப்படி அல்ல. லைல்லம் எந்தஹி, இந்த மாதிரி இறை ஆலயத்திலே இறைவனை தொழுவதை தடுக்கக்கூடியவர்கள் அதை விட்டும் விலகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் லனஷ்பா பின் நாசியா, அவனுடைய நெற்றி முடியை பிடித்து நாம் இழுப்போம். எப்படிப்பட்ட நெற்றி முடி? நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, தவளைத்து பொய்யுரைக்கும் அவனுடைய நெற்றி முடியை பிடித்து இழுப்போம். நாதியா, அவன் தன்னுடைய சபையோடு அழைக்கட்டும், அழைத்துக் கொள்ளுங்கள். பார்க்கின்றோம், 2வது ஜமாத் நடத்துவதற்கு பள்ளிவாசல் தடை, நபிகள் நாயகம் அனுமதித்த ஒன்றுக்கு தடை விதிக்கப்படுவதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பள்ளிவாசல்களில் பெண்கள் பள்ளிக்கு தொழுகை வருவதற்கு தடை விதிக்கப்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டினார்கள், லா தம்னஹு இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய பெண்ணடியார்களை, பெண்களை நீங்கள் பள்ளிவாசல்களை விட்டும் தடுக்காதீர்கள். நபிகள் நாயகம் எதை சொன்னார்களோ அதற்குத்தான் இன்றைக்கு ஜமாஅத்துல் உலமா ஆலிம் பெருமக்கள் தடை விதிப்பதை பார்க்கின்றோம். பெண்கள் வீடுகளில் தொழுவது சிறந்தது, ஆனால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று தடை இருக்கிறதா? தடை எதுவும் இல்லை. நபிகள் நாயகம் காலத்திலே பெண்கள் அலை அலையாக கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசல்களுக்கு வந்திருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது குழந்தைகள் அழக்கூடிய சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டவுடன் தொழுகையை சுருக்கிக் கொள்வார்கள். கை குழந்தைகளோடு பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கின்றார்கள். புகாரிலே பார்க்கின்றோம், சுபு தொழுகை முடிந்த பிறகு பெண்கள் எல்லாம் தங்களை முக்காலால் போர்த்திக் கொண்டு அவர்கள் வெளியே கிளம்பி செல்வார்கள், கூட்டம் கூட்டமாக செல்வார்கள்.
இருளின் காரணமாக எந்த பெண்கள் செல்கிறார்கள் என்று நாங்கள் அறிய முடியாது என்று நாம் ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கின்றோம். ஒரு சஹாபி பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் நின்று தொழுதை மனப்பாடம் செய்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு அதிகம் பெண்கள் தொழுகையிலே கலந்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பெண்கள், இரவு நேரத்திலே வரக்கூடிய பெண்கள் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வரக்கூடாது. அதுபோன்று பிற ஆண்களை கவரக்கூடிய வகையிலே எந்த நேரத்திலும் வாசனை திரவியங்களை பூசக்கூடாது. ஐயுமா இம்ராத்தின் இஸ்தாகரத் ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது மின் ரீஹிஹா ஃபஹிய ஸானியா. எந்த ஒரு பெண் பிற மக்கள் தன்னை கவர வேண்டும், தன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே மனம் பூசிக்கொண்டு வருவாளோ, வெளிப்படம் சொல்ல முடியாது. யாருடைய உள்ளத்துல அந்த எண்ணம் இருக்கிறதோ அப்படி ஒரு பெண் மனம் பூசிக்கொண்டு வந்தால் அவள் ஒரு நடத்தை கெட்ட பெண் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். பிற ஆண்களை கவர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே மனம் பூசிக்கொண்டு வரக்கூடாது. பள்ளிவாசலில் இரவு நேரங்களில் வரும்போது மனம் பூசிக் கொள்ளக்கூடாது. இன்னும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், பள்ளிவாசலை இமாம் போதுறார், ஏதாவது தவறு நடந்து விட்டால் பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? கைதட்டி அதை சொல்ல வேண்டும், வார்த்தைகளால் சொல்லக்கூடாது. ஆண்கள் சுபஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், பெண்கள் கைதட்டி இமாமிற்கு அந்த தவறை உணர்த்த வேண்டும். இவ்வளவு சட்டம் எதுக்குப்பா? இந்த சட்டம் இன்றைக்கு கிடையாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த போதனைகள் அவருடைய காலத்திற்கு மட்டுமா? கியாமத் நாள் வரைக்கும் கிடையாதா? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறதே என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அந்த இறை தூதர் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து தொழும்போது இமாம் தவறு செய்தால் பெண்கள் அதை கைதட்டி உணர்த்த வேண்டும் என்று சட்டம் சொன்னார்களே, இந்த சட்டத்திலிருந்து விளங்க முடியவில்லையா பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பதை? இதிலிருந்து விளங்கவில்லையா பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஐவேளை தொழுகைக்கும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அகமது என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதபான் நாசு ஃபில் மசாஜித். பள்ளிவாசல் விஷயத்திலே மக்கள் பெருமை அடிக்காத வரை மறுமை நாள் என்பது ஏற்படாது. இன்றைக்கு பார்க்கிறோம், இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? இல்லை, பெருமைக்காகத்தான் ஏற்படுத்தப்படுகிறது. பள்ளிவாசலிலே வானளாவிய கோபுரங்கள், இந்த கோபுரத்தை கட்டி வைப்பதனால் எத்தனை ஏழைகள் வாழ்வு பெறப் போகிறார்கள், எத்தனை ஏழை குடும்பங்கள் பயன்பெறப் போகிறது, எத்தனை ஏழை சிறுவர்கள் கல்வி பெறப் போகிறார்கள், எத்தனை ஏழை குமர்கள் கரை சேரப் போகிறார்கள். இல்லை, இன்றைக்கு பள்ளிவாசலிலே வானளாவிய கோபுரங்கள் கட்டப்படுகிறது பெருமை அடிப்பதற்காக. உன்னுடைய கோபுரம் பெரிதா, என்னுடைய பள்ளிவாசல் பெரிதா? கோபுரத்திலே பெருமை, பள்ளிவாசலிலே வீணான செலவுகள் இன்றைக்கு சீரழிக்கப்படுவதை பார்க்கின்றோம். 150 பேர் உள்ள ஊரிலே 3000 பேர் தொழுவதற்கு பள்ளி தேவையா? எத்தனை கிராமங்களிலே பள்ளிவாசல் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஒரே பள்ளியில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் முடக்கப்படுவதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் காலத்துல இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் கிடையாது. இன்றைக்கு கூட நான் பள்ளிவாசல்களை டைல்ஸ் பதித்திருக்கின்றோம். டைல்ஸ் கிடையாது. எச்சி வரும்போது காலுக்கு கீழே துப்பி மண்ணை மூடுவாங்க. மண் தரைதான். லைலத்துல் கத்ர் ரமலான் மாதத்திலே இரவு நேரங்களில் மழை பொழியும், பள்ளிவாசல் தரை அப்படியே சகதியாக இருக்கும். அந்த சகதியில் நபிகள் நாயகம் சஜிதா செய்தார்கள் என்கின்ற காட்சியெல்லாம் பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சண்டை. நபிகள் நாயகம் பாத்திமா வீட்டுக்கு போறாங்க, என் அலி எங்க? எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு, அவர் பள்ளிவாசல போய் படுத்து கிடக்காரு. நபிகள் நாயகம் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். அலி அவர்கள் அப்படியே படுத்து கிடக்கின்றார்கள். தோல் பூஜைகளில் மண் ஒட்டி இருக்கிறது பள்ளிவாசல்ல. அவர் நபிகள் நாயகம் அலிக்கு பேர் வைக்கிற அபூ துராப், அபூ துராப் மண்ணின் தந்தையே. அலிக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க? மண்ணின் தந்தையின் பேர் வைக்கிறாங்க, அபூ துராப்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பேர் எங்க வருது? நபிகள் நாயகம் கட்டிய பள்ளிவாசலில் படுத்து உறங்கும் பொழுது அந்த பள்ளிவாசலுடைய மண்ணெண்ணை செய்து தோல் பூஜைகளை ஒட்டுகிறது. அப்படிதான் பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. பள்ளிவாசல் பெருமை எதற்கு? வானளாவிய கோபுரங்கள் எதற்கு? மாளிகைகள் எதற்கு? இன்றைக்கு பார்க்கின்றோம் பள்ளிவாசலில் தேவையற்ற செலவுகள் அரங்கேற்றப்படுவதை பார்க்கின்றோம். ஆக இது போன்ற தேவையற்ற வீணான செலவுகளை எல்லாம் களைந்து நபிகள் நாயகம் காலத்திலே மக்கள் தேவைக்காக எப்படி பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டதோ அதுபோன்று ஒரு நதிவழி பள்ளிவாசல் இன்றைக்கு நம்முடைய தேவைப்பட்டினத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டு இந்த பள்ளியிலே 5 வேளை தொழுகைக்கும் பெண்களுக்கு வசதி ஏற்பாடுகள் கூடிய விரைவில் செய்து கொடுக்கப்படும். எனவே பெண்கள் 5 வேளை தொழுகையிலும்
நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் காலத்திலே எப்படி பள்ளிவாசல் ஒரு மருத்துவமனையாக, ஒரு கல்வி பாடசாலையாக, எப்படி ஒரு மக்கள் துயர் நீக்கக்கூடிய இடங்களாக, மக்கள் தங்களுடைய கவலைகளை எல்லாம் கொண்டு வந்து முறையிடக்கூடிய இடமாக, ஒரு நீதிமன்றமாக, ஒரு மருத்துவமனையாக, ஒரு கடனுதவி திட்டத்தை வழங்கக்கூடிய மன்றமாக பள்ளிவாசல் திகழ்ந்ததோ அதுபோன்று சிறந்த ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்மாணித்த எந்த நோக்கத்திற்காக பள்ளியை நிர்மாணித்தார்களோ அதுபோல நோக்கத்திலே எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் மீது நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் நிர்மாணித்த பள்ளியை சொல்லி காட்டுகின்றானே, அதே நோக்கத்திலே ஏகத்துவ கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டும். இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் அடித்து ஒழித்து இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட வேண்டும். சமூக கொடுமைகள் அழிக்கப்பட வேண்டும். ஆடம்பரங்கள் களையப்பட வேண்டும். நபி வழி பேணப்பட வேண்டும். மதுவப்பு பிரிவினைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நிலைநாட்டுவதற்காக, சத்திய மார்க்க பிரச்சாரத்திற்காக நம்முடைய சமுதாயம் இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக தேவைப்பட்டினத்திலே இந்நபிவழி பள்ளிவாசல் இன்று முதல் ஆரம்பிக்கவிருக்கிறது. எனவே நபிவழி பள்ளியில் அனைவரும் நம்முடைய மார்க்க கடமைகளை நிலைநாட்டி இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு, இந்த பள்ளி ஒரு பாடசாலையாக, மிகப்பெரிய மருத்துவமனையாக, மக்களுடைய துயர் நீக்கக்கூடிய இடமாக, தளமாக திகழ்வதற்கு மக்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டும். இறைவன் அப்படிப்பட்ட வெற்றியை நமக்கு அளிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்